மயிலினி ஏன் இப்படி மெய் மறந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அவளுக்கு பறவைகள்லாம் அவ்வளோ பிடிக்குங்க. அதுவும் இவ்வளோ பறவைகள ஒரே இடத்துல பார்க்குறாள்ல, அதனால தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்னுட்டா. மயிலினியும் ஜியாவும் வழக்கம் போல வயலுக்கு கிளம்பிட்டாங்க. அங்க அவங்க பார்த்தது தான் பெரிய ஆச்சரியம். என்னன்னா, அது ரொம்ப பெரிய தர்பூசணிங்க. இத நம்மளால நகர்த்த கூட முடியாதே! இத வச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அத பேசாம வெட்டிற வேண்டியது தான்னு. அவங்க அத ஒரு வீடு மாரியே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த வெயிலுக்கு தர்பூசணி வீடு நல்லா தானே இருக்கும். நைட் ஆனதும் மயிலினியும் ஜியாவும் அதில் இருக்கிற ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ரொம்ப இடி இடிச்சு நிறைய மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேரும் பயந்துட்டாங்க. அப்புறம் வெளியே பார்த்தா அந்த பறவைகள் எல்லாம் மழையில நனைஞ்சிட்டு ரொம்ப சோகமா இருந்துச்சு. மயிலினிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த பறவைகள் எல்லாம் இங்க வச்சுட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பறவைகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு. மயிலினி அதை பத்திரப்படுத்தி பக்குவமாக பார்த்துக்கிட்டா. ஏன்னா அவளுக்கு பறவைகள்லாம் அவ்வளோ பிடிக்கும் இல்லையா?